நாகையில் பெய்த கனமழையால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. தந்தை தங்கை லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகை மாவட்டத்தில் நேற்று மீண்டும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் தொடர்ந்து அங்கு கனமழை பெய்து வரும் காரணமாக நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் கூரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முருகதாஸ், அவரது மனைவி, மகன் கவியழகன் ஆகியோர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் சத்தம் கேட்டு ஓடோடி வந்த அக்கம் பக்கத்தினர் நால்வரையும் மீட்டு நாகை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் கொண்டு சென்றனர். இதில் மாணவன் கவியழகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காயமடைந்த முருகதாஸ் மற்றும் அவரது மகள் ஆகியோருக்கு நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கனமழையால் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து 8ஆம் வகுப்பு பயின்று வந்த பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் செம்பியன் மகாதேவி கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்பவம் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.